என்னை மன்னித்து விடுங்கள். அந்த அஸ்வமேத வேள்வியின் குதிரை திடீரென மாயமாகிவிட்டது. என்ன? இறைவா, நடப்பவைகளை என்னாலேயே நம்ப முடியவில்லையே. அனுமன் தங்களுடைய அம்சம், வன்குசன் திருமாலின் அவதாரமான ராமரின் பிள்ளைகள், அனுதினமும் தங்களையே பூஜிக்கிறவர். உங்களுடைய அம்சத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையில் மோதலாம். என்னால் நம்ப முடியவில்லை. ஒருபுறம் நியாயத்திற்கு பாடுபடும் ராமன் நெறிக்கு கட்டுப்பட்டுள்ளார், மறுபுறம் சீதை கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். இதுவே காலத்தின் விளையாட்டு. இதில் நீதியும் அநீதியும் ஒன்றன் பின் ஒன்றாக உழண்டு கொண்டிருக்கும் ராமாயண கதை அற்புதமானது. இனி வரக்கூடிய யுகங்களுக்கு மனிதனுக்கு உண்டாகும் துன்பங்களையும் துயரங்களையும் அதிலிருந்து விடுபடும் வழியையும் உணர்த்தும். முடிவை மாற்ற வேண்டும். தாய் சீதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வது? பிரபு ராமர் மற்றும் தாய் சீதையின் குழந்தைகளை நான் எப்படி தாக்குவது? உங்களிடம் எப்படி கூறுவது? சூரியனும் சந்திரனும் ஒளியை தரக்கூடியவர்கள். ஆனால் சூரியன் சந்திரனை தடுப்பதும் இல்லை, அந்த சந்திரனும் சூரியனை. அப்படியென்றால் நீதிக்கு வந்திருக்கும் சோதனையை போராக மாற்றிவிடாதீர்கள். எங்கள் அம்பால் உங்களை தொலைத்து விடுவோம். என் அண்ணன் பொய்யை கூற மாட்டார். நில்லுங்கள் அனுமன் அவர்களே. செயல்கள் யாவும் முடிக்கும் குறுக்கில் வருவது அனுமன் என்றாலும் எதிர்த்து நிற்பார் இமயம் போல. அனுமனிடமா உன் விளையாட்டு? சூரியனை படமாய் உண்டவர் அஞ்சனை செய்பவர் யார் என்றாலும் அஞ்சனை வந்தன் விடமா ஆடு வாங்கி ஆடு நீ ஆடு மழை ஆடு நச்சு மயிலை வைத்திருக்கும் தைரியமா சொல்லுவாரே. ஆதிசிவன் அம்சல் அனுமதிடமா நச்சு பாம்பே. அந்த இரு பாலகர்களும் அனுமான் அவர்களை நாகத்தால் கட்டிவிட்டார்கள். நாம் இவர்களை இனியும் விட்டு வைத்தோம் என்றால் அது அயோத்திக்கு ஆபத்தாக முடியும் அண்ணா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தொடக்கத்திலேயே கீழே எறிய வேண்டும் அண்ணா. ஒன்றுமாகவில்லையே. இல்லை, தாம் எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம்.